தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் குரு சேர்க்கை போயிருக்கு. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். நீங்கள் பேசுகிறத கேட்பாங்க. உங்கள் பேச்சுக்கு எதிர்ப்பதமே இருக்காதுங்க. எதிர்ப்பதமே இருக்காது, எதிரியே இல்லாத. உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், 2016 புரட்சி தலைவி அம்மா சொன்னது தான், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. இப்போ உங்களுக்கு இருக்காங்க, எதிரியே இருக்காது. இட் இஸ் த ரைட் டைம். வாட் எவர் யூ ஸ்டெப் இன், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் எதில் கால் வச்சாலும் சரி, அதில் நீங்கள் தான் முதன்மையான ஆளாக இருப்பீங்க. தொழில் வெற்றிகள் கிடைக்கும், முதலீடுகள் ஏற்படும், வெளிநாட்டுக்கு பிரயாணப்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு மட்டும் இல்லை, 2ஆம் இடத்திற்கு குரு சுக்கிரனின் பார்வை. பண வருமானம் அபரிமிதமாக இருக்கக்கூடிய நேரம். தப்பான வழியில் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தவறான வழியில் பணம் வந்ததுன்னா பிரச்சனை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகும். குறிப்பாக இந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், யூரினரி ட்ராக்டில் கல் ஃபார்ம் ஆகிறது, ஓவரீஸில் சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது. இந்த மாதிரி ஆண்களுக்கு இருந்ததுன்னா இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஆண்மைத்தன்மையில் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போது நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம். சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். குழந்தைகளால் சுப செலவுகள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த சுப செலவுகள், உங்களுடைய பண வருமானத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதால் குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு. குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மட்டுமல்லாமல் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம். நீங்கள் எங்கே போனாலும் ஷாப்பிங், ஐ எம் கோயிங் ஃபார் ஷாப்பிங், அப்படி போகிறேன்ப்பா, நான் ஷாப்பிங் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, நார்மலாக போனீங்கன்னா ஒரு 1000 ரூபா முடிக்க வேண்டிய செலவை இப்போ இருக்கிற நிலைமையில் 10,000 செலவு பண்ணுவீங்க. ஏன்னா பிகாஸ் யூ ஹாவ் சஃபிஷியன்ட் மணி. அவ்வளோ பணம் இருக்குது, பணத்துக்கு பிரச்சனையே இல்லை, ஏன் தாராளமாக செலவு பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வகையில் இருக்கீங்க. இந்த காலகட்டம், இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது எதிரி 8ல் போய் மறையிறது நல்லது தான். பாதகாதிபதி, லாபஸ்தானாதிபதி, 6ஆம் வீட்டதிபதி போய் 8ல் மறையிறதுனால உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நேரம். குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பர்சன், நீங்கள் முதலீடு செஞ்சு தொழில் பண்ணக்கூடிய நபர், இவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மிருகங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது புறா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழில் வளர்ச்சிக்கான நேரம். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி 8ல் போய் சுக்கிரன் மறையிறது, ராசிநாதன் உச்சமடைகிறது, ரெண்டுமே உங்களுக்கு பலவிதமான முதலீடுகளையும் சுக அதிகரிப்பையும் ஏற்படுத்துகின்ற நேரமாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷ மழை ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும், ஏன்னா இப்போ இதெல்லாம் நல்லதே சொல்லிட்டோம், ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவு பண்ணுறது எந்த காரணத்துக்கு பண்ணுறீங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணின செலவு அது எதிர்மறை பலனாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 8ல் இருக்கார், குரு சுக்கிரன் சேர்க்கை. ஏன்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இல்லை கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும் இணையும் பொழுது யாராவது ஒரு அசுர குருவோ இல்லை தேவகுரு, யாராவது ஒரு குரு தான் நல்லது பண்ணுவார். சுக்கிரன் நல்லது பண்ணார்னா குரு கெடுதல் பண்ணுவார், குரு நல்லது பண்ணார்னா சுக்கிரன் கெடுதல் பண்ணுவார். அதனால் நீங்கள் யாருக்கு செலவு பண்ணுறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க, குடும்பத்தில் நிம்மதி வேணும்னா இந்த கணக்கை மட்டும் ஜிபேயில் பண்ணுங்கள், இல்லை ஃபோன்பேயில் யூபிஐ பண்ணுங்கள். என்ன பண்ணினங்கிறது ட்ராக் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போது மறுபடியும் பயிற்சி ஆகிறார் 20 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ முன்னாடி எங்கே இருந்தார் அப்படின்னா மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசியில் எப்போ வந்தாருன்னா மே 14ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார், குருவோடு சேர்ந்து இருந்தார். ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிட்டார் கடகத்துக்கு. அதே கடகத்துக்கு ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே உச்ச குருவோடு சேர போகிறார். 2 டாப் லீடர்ஸ், எப்படின்னா புட்டின் அண்டு நரேந்திர மோடி 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக சொல்லணும் புட்டின் அண்டு ட்ரம்ப்புன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல இங்கே யாருக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு கேட்டால் குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா குரு உச்சஸ்தானத்தில் இருக்கார்.
அதனால் பல பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய சில சங்கடமான விஷயங்களையும் பல நல்ல விஷயங்களையும் சந்தோஷங்களையும் சுக அதிகரிப்பையும் இந்த குரு தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுப்பார். அதாவது 2 டீச்சர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒரே டீச்சர் குரு பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துல குருவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் வந்து மீன ராசியில் உச்சஸ்தானத்தை அடைகிறார். உச்சஸ்தானம் அவர் கன்னி ராசியை நோக்கி போயிட்டுருக்கார். கன்னி ராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். ஸோ நீச்சத்தை, அதாவது நம்ம பூமியிலேருந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிடுறார். அதாவது நம்ம பூமி இங்கே இருக்குது, அவர் இங்கே மீனராசிக்கு வரும்போது பக்கத்தில் வராரு, இப்படி திரும்பி இப்படி போகும்போது ஹீ இஸ் மூவிங் அவே, நம்மளை விட்டு வெளியில் போகிறார். அதனால் அவருடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த டைமில் வந்து லவ் அஃபேர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் எத்தனை நாள் இருப்பார்னா ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும். கிட்டத்தட்ட ஜூலை 8ஆம் தேதி 30 நாள் 31 நாள் ஆகும். அதில் ஒரு 4 நாள் கழிச்சிருங்க. ஸோ 27 நாட்கள் சுக்கிரன் வந்து கடகராசியில் இருப்பார். அது எதுக்கு சார் திருப்பி சுக்கிர பயிற்சி 20 நாளைக்கு ஒரு தடவை போடுறீங்க? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. பலன்கள் கேட்டு அதுக்கப்புறமா இந்த கேள்வி வருது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லார்கிட்டையும் அன்பு, பாசம், காதல், நேசம், காமம் இது எல்லாமே கலந்துருக்கும். வீட்டில் அம்மா கிட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிகிட்ட பேசினாலும் சரி, 1% காதல் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். இது எதனால் அப்படின்னா இந்த சுக்கிரனை வச்சு தான். அதாவது வாழ்க்கையே, உலகத்தினுடைய நடப்பே இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கிறது. அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அவர் வந்து 20 நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகிறாரு, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவர் தன் கடமையை செய்கிறார். ஒரே இடத்துலையே இருந்தார்னு வச்சுக்கோங்க, அந்த காதல் போர் அடித்து போயிடும். அந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, எதுக்கு ஏன் சுக்கிரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னோம். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து அசுர குரு. அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கணும். ஆன்மீகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இப்போ வந்து கலைத்துறையில் போகிறவங்களும் வந்து ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு போலித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சுக்கிரன் வந்து உச்சம் அடைஞ்சார்னா அவங்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுப்பாங்க. அதாவது நகை வாங்கிறது, பொன்பொருள் வாங்கிறது, பொருள் சேர்க்கறது, வெளியில் பேசுகிறது. என்னமோ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு வந்து சொத்து சுகம்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்போ வந்து சம்பாதிக்கிறத தானம் கொடுக்கலாமான்னு கேட்டால், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், யாருக்கு சேர்க்க போகிற? ஒரே ஆளுக்கு சேர்க்காத, 10 பேருக்கு கொடு. இப்போ நீ பண்ணுறேன்னு கேட்டால் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது வேறு விஷயம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு சொன்ன இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது 2லையும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டோ நேரடியாக சென்னைக்கு வந்து சந்திக்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பேசுங்க. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை, நியர் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், காதல் விஷயம், உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்கிறது, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணால் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கையில் பல சுகங்கள் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.